அஸ்ஸலாமு அலைக்கும். குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன். 700 கிராம் சுகர் எடுக்க சொல்லியிருக்கு. நான் வந்து 1/2 கிலோ சுகர் தான் எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏலக்காய் ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இறக்கி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பாக்கெட் மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். மறுபடியும் தண்ணி தேவைப்படுச்சுன்னா லேசாக ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுக்கிட்டேன். இதை பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லேஸ் சூடு இருக்கும்போதே மாவு உருண்டையை போட்டுறேன், இல்லைனா ரொம்ப கருகிரும். அதனால் இளஞ்சூடோடு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே நான் பொரித்து வச்சிருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். சக்கரை பாகு வந்து கொஞ்சமாக ஆறி இருக்கும். இதில் பொரித்து வச்ச உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாக சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். பாக்கெட்டில் போட்டிருந்த மாதிரி 700 கிராம் சுகர் சேர்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப திகட்டின மாதிரி இருக்கும். நான் 1/2 கிலோ சுகர் தான் சேர்த்துருந்தேன். இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.